முழுக்க உட்கட்சி விவகாரம் சார். இது வந்து செங்கோட்டையனை ஆமாம் நீக்கினது உட்கட்சி விவகாரம். ஆமாம் அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களை வந்து செங்கோட்டையனை வந்து பார்க்குறாங்க. இது உங்கள் கூட்டணிக்குள்ள இல்லை, எடப்பாடியோட இதனால் மனவருத்தத்தை இதனால் ஏற்படுத்திடாதா? எங்களுக்கு கூட்டணிகள் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்கே வந்து அவங்கள சந்திச்சா தான் பார்க்கணும். அது அவங்க போய் பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தோறும் பிரச்சாரம் பண்றாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள். இதை எப்படி பார்க்கறீங்க? சனிக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நயனார் வந்து பாஜக மாநில பதவியில இருந்து விலகுறாரா அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் சார், அதாவது இல்லை, ஒரு நிமிஷம், நல்ல கேள்வி. இல்லை கூட்டணி கட்சிகள் வந்து தலைவர் இல்லை, ஒரு நிமிஷம் தம்பி, நல்ல கேள்வி கேட்குறாரா? நயனார் மாநில தலைவர் பதவியில இருந்து விலகுறாரான்னு சொல்லி தனியார் நாளிதழில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதில் இந்த ஜூனியர் உடனில் தானே, ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான்னு. எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை.